அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார். அவரோட சனி, அவரோட புதன், செவ்வாய் எல்லாருமே இருக்காங்க. இது உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நன்மை அப்படின்னு என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு வர்றது முதல்ல உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது, கேஸ் இருக்குங்கிறவங்க வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதத்தில் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் என்னெல்லாம் முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் பண்ண முடியுமோ அவ்வளவும் நடக்கும். ஆக ஏப்ரல் 19 வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு ஏப்ரல் 19க்குள்ளே கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. என்ன பர்பஸ்க்காகலாம் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல ஒரு பெண் வேலையாட்களை, ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சோர்சஸ் இது எல்லாமே உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உருவாகும். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றி பெரிய லெவலில் கன்ஃபார்மாக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது மட்டுமல்ல, உடலில் இனம் காண முடியாத நோய்கள், குறிப்பாக யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி பிரச்சனை, யூரின் ட்ராக்கில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது இல்லாமல் யாருக்கெல்லாம் சளி பிரச்சனைகள் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை, இதெல்லாமே கூடும். எப்பவுமே தெரிஞ்சுங்க, கிரகங்கள் ஒரு நன்மையை செய்யும் பொழுது ஒரு சில தீய பலன்களையும் செய்யும். ஸோ என்ன இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண செய்தியை தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் 19க்குள்ளே நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை 19க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஆக இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ்க்குரியவர் செவ்வாய் பகவான், அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பிஸ்னஸ் இருக்குது, ஆனால் பெருசாக ப்ராஃபிட் இல்லை, இதுதான் உண்மை. எல்லாம் அடக்கி வாசிங்க. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தால் கூட இந்த மாதம் கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிடுச்சோ இந்த இங்கிலீஷ்க்கு ஏப்ரல் 19க்கு அப்புறம் திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறாங்க. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அத்தனையும் உண்டு. இறைவன் உங்களுக்கு அனுகூலம், அனுகிரகம், இறைவன் தோன்றா துணையாக அனுகூலம் பண்ணுவார். உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், உங்களுடைய ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க.
குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் மகிழ்ச்சி, ஏற்றம் அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறது. யாருக்கும் தேவையில்லாத கடனை கொடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள், அது பின்னாடி வராது. தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த மாதம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல, கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலாம், சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விதத்தில் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் அத்தனையுமே இந்த மாதம் கலந்து இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சேல்ஸு, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு கை கொடுக்கும் விவசாயம். இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், கௌரவம் இருக்குது. வருமானங்களும் நார்மலாக இருக்குது. குறிப்பாக 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல ஏர்னிங் இருக்குது. நீங்கள் ஏதாவது பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் 14 வரைக்கும் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பீங்க. இது எலெக்ஷன் டைம். உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ஏப்ரல் 14 வரைக்கும் நீங்கள் நன்மை உங்களுக்கு உண்டு. சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அதுக்கப்புறம் கூடும். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த கலையில் இருந்தாலும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இருக்கிறது சுமார். ஏன்னா ராகு உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கார். ராகு நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம். அத்தனை விதமான உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஸ்பெக்குலேஷனில், யூக வணிகங்களில் நம்மளை ஈடுபடுத்துவார். அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் டீல் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு, தேவையில்லாத விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய அவார்ட்ஸ் அல்லது ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்க தாயாரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அதோட சிவ வழிபாடு ரொம்ப இந்த மாதம் முக்கியம். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.